அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு வணிகவியல். இந்த வீடியோவில் நாம் அத்தியாயம் 11 முதல் அத்தியாயம் 21 வரை 50 கேள்விகள் பார்க்க இருக்கிறோம். கேள்வியை கேட்கும் போது அதன் அர்த்தம் புரிந்து கேட்கவும். அலகு 3 சேவை தொழில் 1. அத்தியாயம் 11 வங்கிகளின் வகைகள். கேள்வி 1. கீழ்க்கண்டவற்றில் எது தொழில்துறை வங்கி அல்ல? A. ICICI. B. HSBC. C. SIDB. D. IDBI. சரியான விடை B. HSBC. HSBC என்பது தொழில்துறை வங்கி அல்ல. கேள்வி 2. உள்ளூர் பகுதி வங்கிகள் ஊக்குவித்து வருவது. A. கிராம சேமிப்பு. B. வணிக சேமிப்பு. C. தொழில்துறை வளர்ச்சி. D. விவசாய வளர்ச்சி. சரியான விடை A. கிராம சேமிப்பு. உள்ளூர் பகுதி வங்கிகள் ஊக்குவித்து வருவது கிராம சேமிப்பு. கேள்வி 3. வெளிநாட்டு வங்கிகள் தங்கள் செயல்பாடுகளை இந்தியாவில் ஆரம்பித்த ஆண்டு. A. 1978. B. 1979. C. 1980. D. 1976. சரியான விடை C. 1980. வெளிநாட்டு வங்கிகள் தங்கள் செயல்பாடுகளை இந்தியாவில் ஆரம்பித்த ஆண்டு 1980. அத்தியாயம் 12 வணிக வங்கிகளின் பணிகள். கேள்வி 4. மின்னணு வங்கியினை டேஸ் மூலம் செயல்படுத்தலாம். A. கணினிகள். B. கைபேசிகள். C. ATM அட்டை. D. மேலே உள்ள அனைத்தும். சரியான விடை D. மேலே உள்ள அனைத்தும். மின்னணு வங்கியினை கணினிகள் கைபேசிகள் ATM அட்டை மூலம் செயல்படுத்தலாம். கேள்வி 5. RTGS மூலம் குறைந்தபட்சம் எவ்வளவு பணம் பரிமாற்றம் செய்ய முடியும்? A. எவ்வளவு தொகை வேண்டுமானாலும். B. 50,000. C. 2 லட்சம். D. 5 லட்சம். சரியான விடை C. 2 லட்சம். RTGS மூலம் குறைந்தபட்சம் 2 லட்சம் வரை பரிமாற்றம் செய்ய முடியும். கேள்வி 6. இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி. A. ICICI. B. SBI. C. PNB. D. RBI. சரியான விடை B. SBI. இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி SBI. கேள்வி 7. எந்த வகையான கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டியது கட்டாயம்? A. சேமிப்பு வைப்பு. B. நிலையான வைப்பு. C. நடப்பு வைப்பு தொகை. D. தொடர் வைப்பு. சரியான விடை D. தொடர் வைப்பு. எந்த வகையான கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டியது கட்டாயம் தொடர் வைப்பு. கேள்வி 8. எந்த ஒரு வகையான சேவைகள் வணிக வங்கியால் வழங்கப்படுவதில்லை? A. வணிகத் தகவலை சேகரித்தல் மற்றும் அளித்தல். B. வங்கி மேல்வரைப்பற்று. C. ரொக்கக் கடன். D. உண்டியல்களை தள்ளுபடி செய்தல். சரியான விடை A. வணிகத் தகவலை சேகரித்தல் மற்றும் அளித்தல். வணிகத் தகவலை சேகரித்தல் மற்றும் அளித்தல் சேவைகள் வணிக வங்கியால் வழங்கப்படுவதில்லை. அத்தியாயம் 13 பண்டக காப்பு. கேள்வி 9. பண்டக காப்பகம் டேஸ் தடையை நீக்குகிறது. A. ஆள்சார். B. காலத் தடை. C. இடர்பாட்டு தடை. D. அறிவு தடை. சரியான விடை B. காலத் தடை. பண்டக காப்பகம் காலத் தடையை நீக்குகிறது. கேள்வி 10. பண்டக காப்பகம் டேஸ் மையமாக பொருட்களை வைத்திருக்கிறது. A. சந்தையிடுதல். B. வரிசைப்படுத்துதல். C. வழங்கல். D. விற்பனை செய்தல். சரியான விடை C. வழங்கல். பண்டக காப்பகம் வழங்கல் மையமாக பொருட்களை வைத்திருக்கிறது. கேள்வி 11.
டேஸ் வங்கியில் இருந்து நிதியுதவி பெறுவதற்காக இணைப்பாக வழங்கப்பட்டது. ஏ. துறைமுக சான்றாணை. பி. பண்டக காப்பாளர் ரசீது. சி. துறைமுக ரசீது. டி. பண்டக சான்றாணை. சரியான விடை டி. பண்டக சான்றாணை. பண்டக சான்றாணை வங்கியில் இருந்து நிதியுதவி பெறுவதற்காக இணைப்பாக வழங்கப்பட்டது. கேள்வி 12. பிணைய அடிப்படையில் பொருட்கள் பாதுகாப்பதற்காக அரசால் உரிமம் வழங்கப்பட்ட பண்டக காப்பகங்கள் டேஸ் ஆகும். ஏ. பிணைய பண்டக காப்பகங்கள். பி. குளிர்பதன. சி. பொது. டி. மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை ஏ. பிணைய பண்டக காப்பகங்கள். பிணைய அடிப்படையில் பொருட்கள் பாதுகாப்பதற்காக அரசால் உரிமம் வழங்கப்பட்ட பண்டக காப்பகங்கள் பிணைய பண்டக காப்பகங்கள் ஆகும். கேள்வி 13. பழங்கள் காய்கறிகள் போன்ற அழுகக்கூடிய பொருட்களின் சேமிப்பிற்காக டேஸ் பண்டக காப்பகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஏ. ஆவணம். பி. தனியார். சி. குளிர்பதன. டி. கூட்டுறவு. சரியான விடை சி. குளிர்பதன. பழங்கள் காய்கறிகள் போன்ற அழுகக்கூடிய பொருட்களின் சேமிப்பிற்காக குளிர்பதன பண்டக காப்பகங்கள் மூலம் பயன்படுத்தப்படுகின்றன. அத்தியாயம் 14. போக்குவரத்து. கேள்வி 14. போக்குவரத்து டேஸ் தடையை நீக்குகிறது. ஏ. நேரம். பி. இடம். சி. ஆள்சார். டி. அறிவு. சரியான விடை பி. இடம். போக்குவரத்து இட தடையை நீக்குகிறது. கேள்வி 15. வான்வழி அனுப்பீட்டு ரசீது டேஸ் அசல் பாகங்களில் தயாரிக்கப்படுகிறது. ஏ. 1. பி. 2. சி. 3. டி. 4. சரியான விடை சி. 3. வான்வழி அனுப்பீட்டு ரசீது 3 அசல் பாகங்களில் தயாரிக்கப்படுகிறது. கேள்வி 16. டேஸ் ஒரு சரக்கேற்றி மூலம் பொருட்களை பெற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்வதற்கான ஆவணம். ஏ. வழிச்சீட்டு. பி. சரக்கு குறிப்பு. சி. கப்பல் வாடகை ஒப்பாவணம். டி. ஒப்பந்த ரசீது. சரியான விடை ஏ. வழிச்சீட்டு. வழிச்சீட்டு சரக்கேற்றி மூலம் பொருட்களை பெற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்வதற்கான ஆவணம். கேள்வி 17. மிக வேகமான போக்குவரத்திற்கான வழி என்ன? ஏ. தொடர்வண்டி. பி. சாலை. சி. கடல். டி. விமானம். சரியான விடை டி. விமானம். விமானம் என்பது மிக வேகமான போக்குவரத்திற்கான வழி. அத்தியாயம் 15. காப்பீடு. கேள்வி 18. காப்பீட்டின் அடிப்படை கோட்பாடு டேஸ் ஆகும். ஏ. மிக்க நம்பிக்கை. பி. கூட்டுறவு. சி. பகர உரிமை. டி. அண்மை காரணம். சரியான விடை பி. கூட்டுறவு. காப்பீட்டின் அடிப்படை கோட்பாடு கூட்டுறவு ஆகும். கேள்வி 19. டேஸ் ஒரு பொதுக்காப்பீட்டு வகையினைச் சார்ந்தது அல்ல. ஏ. கடல் சார் காப்பீடு. பி. ஆயுள் காப்பீடு. சி. மருத்துவ காப்பீடு. டி. தீ காப்பீடு. சரியான விடை பி. ஆயுள் காப்பீடு. ஆயுள் காப்பீடு என்பது ஒரு பொதுக்காப்பீட்டு வகையினைச் சார்ந்தது அல்ல. கேள்வி 20. கீழ்க்கண்டவற்றுள் காப்பீடு ஒப்பந்தத்திற்கு பொருந்தாதது எது? ஏ. தன்னிச்சை ஒப்பந்தம். பி. நிபந்தனை ஒப்பந்தம். சி. ஈட்டுறுதி ஒப்பந்தம். டி. பகிர்ந்தளித்தல். சரியான விடை ஏ. தன்னிச்சை ஒப்பந்தம். தன்னிச்சை ஒப்பந்தம் என்பது காப்பீடு ஒப்பந்தத்திற்கு பொருந்தாதது. கேள்வி 21. பின்வருவனவற்றுள் எது கடன் சார்காப்பீடு வகையினை சார்ந்தது? ஏ. பணம் திருப்பத் திட்டாவணம். பி. பொருள் சார் காப்பீடு. சி. கப்பல் சார் காப்பீடு. டி. ஆ மற்றும் இ. சரியான விடை சி. கப்பல் சார் காப்பீடு. கப்பல் சார் காப்பீடு கடன் சார்காப்பீடு வகையினை சார்ந்தது. அலகு 4. சேவை தொழில்கள் 2. அத்தியாயம் 16. இந்தியாவில் வளர்ந்து வரும் சேவை தொழில்கள். கேள்வி 22.
எந்த ஒரு தொடர்ச்சியான உறவு வணிகத்திற்கான உரிமத்தை வழங்குகிறது, பயிற்சி அளிக்கிறது, கிளை விற்பனை செய்வதை கருத்தில் கொள்வது டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஏ. தனி உரிமையியல். பி. ஏட்டுக்கடன் முகமை. சி. அளிப்பு தொடர் மேலாண்மை. டி. பரிமாற்றம். சரியான விடை ஏ. தனி உரிமையியல். எந்த ஒரு தொடர்ச்சியான உறவு வணிகத்திற்கான உரிமத்தை வழங்குகிறது, பயிற்சி அளிக்கிறது, கிளை விற்பனை செய்வதை கருத்தில் கொள்வது தனி உரிமையியல் என அழைக்கப்படுகிறது. கேள்வி 23. மின்னணு வலைப்பின்னல்கள் மூலம் பொருட்களை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஏ. மின்னணு வணிகம். பி. இணையதளம். சி. வலைதளம். டி. வர்த்தகம். சரியான விடை ஏ. மின்னணு வணிகம். மின்னணு வலைப்பின்னல்கள் மூலம் பொருட்களை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் மின்னணு வணிகம் என அழைக்கப்படுகிறது. கேள்வி 24. உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை நுகர்வோருக்கு எடுத்துச் செல்லும் செயலுக்கு டேஸ் என பெயர். ஏ. போக்குவரத்து. பி. பெயர்ச்சியியல். சி. வழங்கல் முறை. டி. சந்தையியல். சரியான விடை ஏ. போக்குவரத்து. உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை நுகர்வோருக்கு எடுத்துச் செல்லும் செயலுக்கு போக்குவரத்து என பெயர். கேள்வி 25. பெயர்ச்சியியலின் முக்கிய நன்மை. ஏ. உற்பத்தி மேம்பாடு. பி. செலவுகளை குறைத்தல். சி. லாபம் ஈட்டுதல். டி. பண்டகக்காப்பு. சரியான விடை பி. செலவுகளை குறைத்தல். பெயர்ச்சியியலின் முக்கிய நன்மை செலவுகளை குறைத்தல். கேள்வி 26. புற ஒப்படைப்பின் முக்கிய நன்மை டேஸ். ஏ. உற்பத்தி திறன். பி. செலவு குறைப்பு. சி. திறன். டி. அலகுகள். சரியான விடை பி. செலவு குறைப்பு. புற ஒப்படைப்பின் முக்கிய நன்மை செலவு குறைப்பு. அலகு 5. சேவை தொழில்கள். 3. அத்தியாயம் 17. தொழிலின் சமூக பொறுப்புணர்வுகள். கேள்வி 27. எந்த வகையான பொறுப்புணர்வு சமுதாயத்திற்கு நன்மை தரத்தக்கதாக உள்ளது. ஏ. சட்டம். பி. நெறிமுறை. சி. ஒழுங்குணர்வு. டி. பொருளாதாரம். சரியான விடை சி. ஒழுங்குணர்வு. ஒழுங்குணர்வு பொறுப்புணர்வு சமுதாயத்திற்கு நன்மை தரத்தக்கதாக உள்ளது. கேள்வி 28. சமூக பொறுப்புணர்வு தொழில் நிறுவனங்களின் பங்குதாரர்களை தவிர டேஸ்க்கும் உண்டு. ஏ. பங்குதாரர்கள். பி. பணியாளர்கள். சி. அரசு. டி. நிறுவனம். சரியான விடை டி. நிறுவனம். சமூக பொறுப்புணர்வு தொழில் நிறுவனங்களின் பங்குதாரர்களை நிறுவனத்துக்கும் உண்டு. கேள்வி 29. தொழிலின் சமூக பொறுப்புணர்வு என்பது நிறுவனத்திற்கு எவ்வாறு உதவுகிறது. ஏ. லாபத்தை அதிகரித்தல். பி. லாபம். சி. நிலைத்தன்மை. டி. சமநிலை. சரியான விடை சி. நிலைத்தன்மை. தொழிலின் சமூக பொறுப்புணர்வு என்பது நிறுவனத்திற்கு நிலைத்தன்மையாக உதவுகிறது. கேள்வி 30. சமூக பொறுப்புணர்வு வணிகத்தில் பண்டங்களை வழங்குகிறது. ஏ. அதிக விலை. பி. குறைந்த விலை. சி. நியாயமான விலை. டி. மிதமான விலை. சரியான விடை சி. நியாயமான விலை. சமூக பொறுப்புணர்வு வணிகத்தில் பண்டங்களை நியாயமான விலையில் வழங்குகிறது. கேள்வி 31. பின்வருவனவற்றில் எது ஊழியர்களின் சமூக பொறுப்புணர்வு ஆகாது. ஏ. நியாயமான ஊதியம். பி. சரியான வசதிகள். சி. சமூக பாதுகாப்பு. டி. சுரண்டல். சரியான விடை டி. சுரண்டல். சுரண்டல் ஊழியர்களின் சமூக பொறுப்புணர்வு ஆகாது. அத்தியாயம் 18. தொழில் நன்னெறிகள் மற்றும் நிறுவன ஆளுகை. கேள்வி 32. பின்வருவனவற்றில் எது சமுதாயத்திற்கு பொருட்களின் விற்பனையை அதிகரிக்கச் செய்ய உதவுகிறது. ஏ. வணிகத்தின் வெற்றி. பி. விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள். சி. ஒழுக்கவியல். டி. தொழில்முறை நிர்வாகம். சரியான விடை சி. ஒழுக்கவியல். ஒழுக்கவியல்
சமுதாயத்திற்கு பொருட்களின் விற்பனையை அதிகரிக்கச் செய்ய உதவுகிறது. கேள்வி 33. நெறிமுறைகளுக்கான தேவைகள் டேஸ். ஏ. உயர்மட்ட மேலாண்மை. பி. நடுத்தர அளவிலான மேலாளர்கள். சி. மேலாண்மையில் இல்லாத தொழிலாளர்கள். டி. மேற்கண்ட அனைத்தும். சரியான விடை டி. மேற்கண்ட அனைத்தும். நெறிமுறைகளுக்கான தேவைகள் உயர்மட்ட மேலாண்மை, நடுத்தர அளவிலான மேலாளர்கள், மேலாண்மையில் இல்லாத தொழிலாளர்கள். கேள்வி 34. பின்வருவனவற்றில் எது ஒரு தொழில் நிறுவனத்தில் பயனுள்ள நன்னெறி நடைமுறைகளை உறுதி செய்யவில்லை? ஏ. ஒரு வெளியீட்டின் குறியீடு. பி. பணியாளர்களின் ஈடுபாடு. சி. இணக்க வழிமுறைகளை நிறுவுதல். டி. இவற்றில் எதுவும் இல்லை. சரியான விடை ஏ. ஒரு வெளியீட்டின் குறியீடு. ஒரு வெளியீட்டின் குறியீடு ஒரு தொழில் நிறுவனத்தில் பயனுள்ள நன்னெறி நடைமுறைகளை உறுதி செய்யவில்லை. கேள்வி 35. தலைமை நிர்வாகத்தின் பங்கு என்பது அதன் முழு அமைப்பு எதை நோக்கி வழி நடத்த வேண்டும்? ஏ. பொது நடத்தை. பி. அமைப்பு நடத்தை. சி. நேர்மையான நன்னெறி நடத்தை. டி. தனிநபர் நடத்தை. சரியான விடை சி. நேர்மையான நன்னெறி நடத்தை. தலைமை நிர்வாகத்தின் பங்கு என்பது அதன் முழு அமைப்பு நேர்மையான நன்னெறி நடத்தை நோக்கி வழி நடத்த வேண்டும். அலகு 6. தொழில் நிதியியல். அத்தியாயம் 19. தொழில்நிதி மூலங்கள். கேள்வி 36. நிறுவனங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பணத்தை ஒதுக்கீடு செய்தல் கீழ்க்கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது. ஏ. நிதி மேலாண்மை. பி. வங்கி. சி. பண மேலாண்மை. டி. இவற்றில் எதுவுமில்லை. சரியான விடை ஏ. நிதி மேலாண்மை. நிறுவனங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பணத்தை ஒதுக்கீடு செய்தல் நிதி மேலாண்மை என்று வரையறுக்கப்படுகிறது. கேள்வி 37. உட்புற நிதி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு டேஸ். ஏ. கடனாளிகளிடமிருந்து பெறப்படும் தொகை. பி. வணிக வங்கி கடன். சி. பங்கு வெளியீட்டின் மூலம் பெறப்படும் தொகை. டி. தொழில் நிறுவனத்திற்குள் திரட்டப்படும் நிதி. சரியான விடை டி. தொழில் நிறுவனத்திற்குள் திரட்டப்படும் நிதி. உட்புற நிதி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு. தொழில் நிறுவனத்திற்குள் திரட்டப்படும் நிதி. கேள்வி 38. கடன்பத்திரதாரர்கள் ஒரு நிலையான டேஸ் விகிதம் பெற தகுதியுடையவர்கள். ஏ. பங்காதாயம். பி. லாபம். சி. வட்டி. டி. இவை எதுவும் இல்லை. சரியான விடை சி. வட்டி. கடன்பத்திரதாரர்கள் ஒரு நிலையான வட்டி விகிதம் பெற தகுதியுடையவர்கள். கேள்வி 39. பொது வைப்பு டேஸ் இடமிருந்து நேரடியாக திரட்டப்பட்ட வைப்புத்தொகையாகும். ஏ. பொதுமக்கள். பி. இயக்குனர்கள். சி. தணிக்கையாளர்கள். டி. உரிமையாளர்கள். சரியான விடை ஏ. பொதுமக்கள். பொது வைப்பு பொதுமக்கள் மூலம் இடமிருந்து நேரடியாக திரட்டப்பட்ட வைப்புத்தொகையாகும். கேள்வி 40. நேர்மை பங்குதாரர்கள் ஒரு நிறுமத்தின் டேஸ். ஏ. கடனீந்தோர். பி. உரிமையாளர்கள். சி. கடனாளிகள். டி. இவை எதுவும் இல்லை. அத்தியாயம் 20. பன்னாட்டு நிதி. கேள்வி 41. அயல்நாட்டு பத்திர வெளியீட்டு உரிமை தரும் ஆவணம். ஏ. உரிமை சான்றிதழ். பி. வைப்பு ரசீது. சி. உரிமை ரசீது. டி. மாற்று பத்திரம். சரியான விடை பி. வைப்பு ரசீது. அயல்நாட்டு பத்திர வெளியீட்டு உரிமை தரும் ஆவணம். வைப்பு ரசீது. கேள்வி 42. வைப்பு ரசீது வெளியீடு இதன் தேவை அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டது. ஏ. பன்னாட்டு சந்தை. பி. உள்ளூர் சந்தை. சி. தற்போதைய பங்குதாரர்கள். டி. மேற்கண்ட அனைத்தும். சரியான விடை ஏ. பன்னாட்டு சந்தை. வைப்பு ரசீது வெளியீடு பன்னாட்டு சந்தை தேவை அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டது. கேள்வி 43. அமெரிக்க வைப்பு ரசீது வெளியிடப்படுவது. ஏ. கனடா. பி. சீனா. சி. இந்தியா. டி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்.
சரியான விடை டி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்க வைப்பு ரசீது வெளியிடப்படுவது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கேள்வி 44. அமெரிக்க சந்தை தவிர்த்து உலகச் சந்தையில் வெளியிடப்படும் வைப்பு ரசீது. ஏ. உலகளாவிய வைப்பு ரசீது. பி. பன்னாட்டு வைப்பு ரசீது. சி. வெளிச்சந்தை வைப்பு ரசீது. டி. மாற்று பாத்திரம். சரியான விடை ஏ. உலகளாவிய வைப்பு ரசீது. அமெரிக்க சந்தை தவிர்த்து உலகச் சந்தையில் வெளியிடப்படும் வைப்பு ரசீது. உலகளாவிய வைப்பு ரசீது. கேள்வி 45. டேஸ் என்பது நிறுமங்கள் அயல்நாட்டு செலாவணியை பெறுவதற்காகவே வெளியிடப்படும் ஒரு சிறப்பு வகை பத்திரமாகும். ஏ. அரசு பத்திரங்கள். பி. அந்நிய செலாவணி மாற்று பத்திரம். சி. பெருநிறுவன பத்திரங்கள். டி. உலகளாவிய வைப்பு ரசீது. சரியான விடை பி. அந்நிய செலாவணி மாற்று பத்திரம். அந்நிய செலாவணி மாற்று பத்திரம் என்பது நிறுமங்கள் அயல்நாட்டு செலாவணியை பெறுவதற்காகவே வெளியிடப்படும் ஒரு சிறப்பு வகை பத்திரமாகும். அத்தியாயம் 21. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் சுய உதவிக் குழுக்கள். கேள்வி 46. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஏ. 2002. பி. 2007. சி. 2006. டி. 2008. சரியான விடை சி. 2006. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2006. கேள்வி 47. நாட்டின் பொருளாதாரத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டேஸ் பங்களிப்பு இன்றியமையாதவை. ஏ. தொழில்துறை உற்பத்தி. பி. ஏற்றுமதி. சி. வேலைவாய்ப்பு. டி. மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை டி. மேற்கூறிய அனைத்தும். நாட்டின் பொருளாதாரத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தொழில்துறை உற்பத்தி ஏற்றுமதி வேலைவாய்ப்பு பங்களிப்பு இன்றியமையாதவை. கேள்வி 48. சுய உதவிக் குழுக்கள் தங்கள் சேமிப்புத் தொகையை வசூலித்து டேஸ் ஏற்படுத்த வேண்டும். ஏ. பொது நிதி. பி. குழு தொகுப்பு நிதி. சி. குழு நிதி. டி. மேலே குறிப்பிடப்பட்ட எதுவும் இல்லை. சரியான விடை ஆ. குழு தொகுப்பு நிதி. சுய உதவிக் குழுக்கள் தங்கள் சேமிப்புத் தொகையை வசூலித்து குழு தொகுப்பு நிதி ஏற்படுத்த வேண்டும். கேள்வி 49. சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் அளிக்க வேறுபட்ட டேஸ் முறைகள் உள்ளன. ஏ. 1. பி. 2. சி. 3. டி. 4. சரியான விடை சி. 3. சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் அளிக்க வேறுபட்ட 3 முறைகள் உள்ளன. கேள்வி 50. உற்பத்தி துறையின் கீழ் ஒரு குறு நிறுவனத்தின் முதலீட்டு உச்ச வரம்பு டேஸ் லட்சத்திற்கு மிகக்கூடாது. ஏ. 10. பி. 20. சி. 25. டி. 50. சரியான விடை சி. 25. உற்பத்தி துறையின் கீழ் ஒரு குறு நிறுவனத்தின் முதலீட்டு உச்ச வரம்பு 25 லட்சத்திற்கு மிகக்கூடாது. நன்றி. வணக்கம்.